Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளரின் குடும்பத்துக்கு அரசு பணி மற்றும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பிரவீன்குமார் என்ற ஒப்பந்த தொழிலாளர் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசு இறந்தவரின் குடும்பத்தாருக்கு அரசு பணி மற்றும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் திருக்கோயிலூர் மின்வாரியம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். மின்வாரியத்தின் அலட்சியத்தால் ஒப்பந்த தொழிலாளர்களின் உயிர்கள் பறிபோவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடும்பத்துக்கு 50 லட்சம் நிவாரணம் வழங்க, 50 லட்சம் நிவாரணம் வழங்க. மின்சார வாரிய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு, குறிப்பாக சொல்ல போனால் ஜிஆர்யூ பிரிவில் இருக்கக்கூடிய உதவி மின் பொறியாளர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசிங் ஸ்டாஃப், ஃபோர்மேனு, எல்ஐ போன்ற பணியாளர்கள் யாருமே இதன் மீது போதிய அக்கறை காட்டல. நீதி வேணும், என் பிள்ளைக்கு நீதி வேணும். என் பிள்ளை ஒரு பொட்டை பிள்ளை வச்சிருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? பொட்டை பிள்ளை வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆள் இல்லாதவங்க, என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க. ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சவனுக்கு வழி சொல்லுங்க. அவன் துடிப்பா இருந்தானே. டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்யலாம் எனவும் ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை தொடரும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்ய அனுமதி கோரிய வழக்கில் டெல்லி மற்றும் ஹரியானாவை உள்ளடக்கிய NCR டெல்லியின் 14 மாவட்டங்களில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் டெல்லியில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்த நீதிபதிகள் ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்பனை செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் கால்வாய்களை தூர்வாராமல் காலையில் பெய்த லேசான மழைக்கு சங்குஷாப்பேட்டை ஜங்ஷன் பகுதியில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 21 மற்றும் 22வது வார்டு பகுதியை இணைக்கும் சாலையில் தண்ணீர் தேங்குவது குறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்துள்ளனர். லேசான மழையை எதிர்கொள்ள முடியாத ஸ்டாலின் அரசு, காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் வடகிழக்கு பருவ மழையை எப்படி சமாளிக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கும்பகோணம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என்று திமுக அளித்த வாக்குறுதி குறித்து கேள்வி எழுப்பி ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மு.க.ஸ்டாலின் அவர்களே சொன்னதை செய்தீர்களா? 1700 நாட்கள் கடந்தாச்சு, கும்பகோணம் மாவட்டம் என்ன ஆச்சு என்ற வாசகங்களுடன் மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த போராட்டக்குழு சார்பில் போஸ்டர்கள் கும்பகோணம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. சொல்லாததையும் செய்வோம் என முழக்கமிடும் ஸ்டாலின் அவர்களே சொன்னதை முதலில் செய்யுங்கள் என பொதுமக்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற வார சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உளுந்தூர்பேட்டை வார சந்தைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஆடுகள் 8000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரை விற்பனையாகி 3 கோடி அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றது. இதனால் வியாபாரிகளும் ஆடுகள் வளர்ப்போரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த சாதாரண மழைக்கு தார் சாலை அடித்துச் செல்லப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரக்கடை கிராமத்திற்கு செல்லும் தார் சாலை மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டு குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்களில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் தார் சாலை அமைத்ததே மழை நீரில் அடித்துச் செல்லப்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.